வணக்கம். சிவகங்கை மாவட்டம் நெற்குப்பை பேரூராட்சியில் எஸ்எஸ்ஏ காலேஜ் சம்பந்தமாக காலேஜிலிருந்து நாட்டு நல பணித்திட்டம் தொடர்பாக நெற்குப்பை சாத்தப்பா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க பற்றி அவரோட செயல்பாடுகள் நிகழ்வுகள் பற்றி இப்போ இந்த நிகழ்வில் பார்ப்போம். அம்மா, நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. வணக்கம். நாங்கள் தெற்கூர் சில்லி சித்தரையா கல்லூரியிலேருந்து நாட்டு நல பணித்திட்ட ப்ரோக்ராம் ஆஃபீஸர். என்னோட பேர் மாதுரி. சரிம்மா. காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் விருவிலாக இருக்கேன். சரி, எத்தனை நாள் நிகழ்வா இங்கே? 7 நாள் கேம்ப் இந்த பேரூராட்சியை தத்தெடுத்து பார்த்துருக்கோம் சார். ஓகே, 7 நாட்களும் துப்புரவு பணிகள் மட்டும் பண்ணுறீங்களா இல்லை வேறு ஏதாவது நிகழ்வு பண்ணுறீங்களா? ஒர்க்கும் பண்ணுறாங்க, லைப்ரரி கிளீன் எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த காம்படிஷன்லாம் வச்சாங்க ஸ்கூல் பசங்களுக்கு. ஓகே. அதுக்கப்புறம் பேரணி நடத்தணும், மது ஒழிப்பு, சாலை பாதுகாப்பு பேரணி நடத்தணும். எல்லாமே பண்ணுறாங்க. துப்புரவு மட்டும் பண்ணாமல் எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே. இந்த எஸ்எஸ்ஏ கல்லூரி சில நாட்களுக்கு முன்பாக நூலகத்தில் இந்த ஊரில் நூலகத்தில் 105வது பிறந்தநாள் விழா சம்மந்தமாக இந்த கல்லூரியிலிருந்து நிறைய மாணவர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. பேச்சு, பாடல் இதெல்லாம் கூட அவங்க பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த பள்ளியில் இப்போ துப்புரவு பணிகளுக்காக இந்த மாணவர்கள் பணியாற்றியிருக்கிறாங்க. ஒரு பேராசிரியர்கிட்ட இது சம்மந்தமாக கேட்போம். ஐயா, இந்த பணியில் அவங்க மாணவர்களை ஈடுபடுத்தியிருக்கிறீங்க. உண்மையிலேயே ஒரு மனநிறைவாக செய்கிறாங்களா இல்லை ஏதாவது பொழுதுபோக்காக செய்கிறாங்களா? இதை பற்றி மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க? மனநிறைவாக செய்கிறாங்க. சரி. மக்கள் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா விருப்பமோடு கலந்துருக்காங்க. இதில் சரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 மாணவர்கள். சரி. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பள்ளி கூட்டிகிட்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 20 மாணவர்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஃபீல்டில் இறக்கி வச்சிருக்கோம். ஓகே. இது 7 நாள் சிறப்பு முகாம். சரி. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு முகாம் சிறப்புலாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஓகே. முதல் நாள் பார்த்தீங்கன்னா துவக்க விழா. 2ஆம் நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் விழிப்புணர்வு பேரணி நடத்தியிருக்கிறோம். மஞ்சப்பை பற்றினது, சாலை பாதுகாப்பு பற்றின பேரணி நடத்தியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலை தூய்மைப்படுத்தி கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் நமக்கு பள்ளி வளாகத்துக்கு வந்திருக்கோம். ஓகே. இந்த 7 நாளும் ஒவ்வொரு விதமாக நாங்கள் செஞ்சுருக்கோம். ஓகே. இந்த 7 நாள் பணிகள் முடித்த பிறகு இவங்களோட மனநிலை எப்படி இருக்கு? அதாவது முதல் நாள் வரும்போது ஒரு பள்ளியை தூய்மைப்படுத்துறதோ அல்லது வளாகங்களை கொஞ்சம் ஏன் இப்படி வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் இப்போ அவங்களோட ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களே விருப்பப்பட்டு கேட்குறாங்க, எப்போ போகலாம், இந்த மாதிரி எப்படி பண்ணலாம். ஏன்னா அவங்க நிறைய விஷயத்த கற்றுக்குறாங்க இதில் போகிறப்ப. அதனால இது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா தான். ஐயா, இந்த பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஒரு ஆசிரியர், ஒரு சீனியர் டீச்சராக இந்த மாணவர்கள் இங்கே இந்த மாதிரி துப்புரவு பணிகள் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு சிறப்பான நல்ல பணி. இன்றைய இளைஞர்களில் இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் நாட்டு நலப்பணி திட்டம் மூலமாக ஒரு பள்ளிக்கு தன்னார்வமாக இந்த மாதிரி தூய்மை பணி செய்வதற்கு அவர்களுக்கு நல்ல மனசு. இந்த பணியை மிகச்சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். அனைவருக்கும் சித்தரையா கல்லூரியின் தாளாளருக்கும் மற்றும் அதனை நடத்தக்கூடிய முதல்வர் அவர்களுக்கும் பங்கேற்ற விரிவுரையாளர்களுக்கும் மாணவிகளுக்கும் சாத்தப்பா நெற்குப்பை அரசு மேல்நிலைப்பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. இந்த வளாகத்தில் இப்போ அவங்க தூய்மை பணி மட்டும் இல்லாமல் கழிவுநீர் தேங்காமல் கழிவுநீர் உறிஞ்சு குழாய்கள் அமைக்கிறது, அது மாதிரி அந்த இடங்களில் மாணவர்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி ப்ரோக்ராமையும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பணிகளில் அவங்க மாணவிகள் ஈடுபடுத்துகிற போது எங்களுடைய பள்ளி மாணவர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக பள்ளியை தூய்மையாக வச்சுக்கணும், கழிவுநீர் தேங்காமல் இருக்கணும், இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அவங்க எங்கள் மாணவர்கள்ட்ட சொல்கிறாங்க. இதன் மூலமாக எங்கள் மாணவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுப்புற தூய்மைங்கிறது மத்திய மாநில அரசுகள் மிக பெரிய அளவில் கவனம் எடுத்து நம்ம நாட்டில் ஒரு நல்ல சுகாதாரமான ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இந்த கல்லூரி மாணவர்களோட பங்களிப்பு, அவங்க கொடுக்குற விழிப்புணர்வு இதெல்லாம் பெரிய அளவில் பயன்படும் நினைக்கிறோம். தம்பி, இதை பற்றி நீங்கள் இந்த முகாமில் கலந்துக்கிற நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் பேர் சொல்லுங்கள். சரி. இந்த நிகழ்வில் இந்த வேலைகளை செய்யும்போது உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நன்றி.